முக்கியமா எலும்பு பலகீனம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, மந்தமான கண் பார்வை பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களா இருந்தாலும் சரி, தொண்டை கரகரப்பு, தொண்டை வலிக்கு கூட இந்த ரெமடி உங்களுக்கு அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்குது. ரத்த பலகீனம் பிரச்சனையால கஷ்டப்படுறவங்களும் இந்த ரெமடியை யூஸ் பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த அற்புதமான ரெமடியை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க லைக் பண்றதால உங்களுக்கு இந்த மாதிரி நல்ல நல்ல ரெமடிஸ் கொடுக்கிறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணவங்களா இருப்பீங்க. இந்த ரெமடிக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் கிஸ்மிஸ். இந்த ரெமடிக்காக நீங்க கோல்டன் கலர்ல இருக்கிற கிஸ்மிஸையும் பயன்படுத்தலாம், இல்ல பிளாக் கலர்ல இருக்கிற கிஸ்மிஸையும் பயன்படுத்தலாம். நீங்க இந்த ரெமடிக்காக எந்த கலர் ட்ரை கிராப்ஸ் பயன்படுத்தினாலும் சரி, அது நல்லா காஞ்சு இருக்கிற மாதிரி பயன்படுத்துங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கிறத விட காஞ்ச இருக்கிறத பயன்படுத்தினீங்கன்னா பெனிஃபிட்ஸ் 2 மடங்கா கிடைக்குது. நீங்க இந்த ரெமடிக்காக 10ல இருந்து 15 காஞ்ச திராட்சைய ஒரு பவுல்ல எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது நல்லா முங்குற வரைய தண்ணிய ஊத்தணும். ராத்திரி முழுவதுமா அப்படியே விட்டுட்டு காலையில எந்திரிச்சு இந்த தண்ணியோட இந்த கிஸ்மிஸ சூடுபடுத்தணும். அதாவது 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு இந்த கிஸ்மிஸ சூடுபடுத்துங்க. அதுக்கப்புறமா கிஸ்மிஸ இந்த தண்ணியோடவே அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. இது நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா இந்த கிஸ்மிஸ நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா இந்த தண்ணியையும் குடிங்க. உங்களுக்கு இந்த ரெமடியில இன்னும் டபுள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா இந்த ரெமடிய பால்லையும் கலந்து குடிக்கலாம். பால்ல குடிக்கிறது எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல அப்படிங்கிறவங்க நீங்க இந்த மாதிரி பால்ல தயார் பண்ணி குடிங்க. ஏன்னா நம்மளோட கொஞ்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் பாலை நாங்க குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. இதுக்கு நீங்க கேஸ் ஆன் பண்ணி ஒரு கிளாஸ் அளவுக்கு பாலை எடுத்துக்கோங்க. இப்போ 10ல இருந்து 15 கிஸ்மிஸ இந்த பால்ல போட்டு நல்லா சூடுபடுத்துங்க. நீங்க இந்த கிஸ்மிஸ பால்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி பாலை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. எதுக்குன்னா பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம்னா பால் திரிஞ்சு போறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த கிஸ்மிஸ போட்டு இன்னும் 2 நிமிஷத்துக்கு சூடுபடுத்துங்க. இப்போ இந்த பாலை கொஞ்சமா வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த கிஸ்மிஸோட பாலையும் சேர்த்து குடிங்க. ஆனா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இதோட டேஸ்டுக்காக தேனையோ வெல்லத்தையோ கற்கண்டையோ சேர்க்க கூடாது. ஆல்ரெடி நம்ம இதுல ட்ரை கிரேப்ஸ் சேர்த்திருக்கதால இந்த பால் ஏற்கனவே ஸ்வீட்டா தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு பலகீனத்தால கஷ்டப்படுறவங்க கண்டிப்பா இந்த பாலை தவறாம எடுத்துக்கோங்க. முக்கியமா இந்த ட்ரிங்கை நீங்க தண்ணியை விட பால்ல கலந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் டபுள் மடங்கா கிடைக்குது. ஏன்னா கிஸ்மிஸ பால்ல கொதிக்க வச்சு குடிக்கிறப்போ இதுல இருக்கிற பொட்டாசியத்தோட அளவு 2 மடங்கு ஆகுது. அதே மாதிரி மெக்னீசியத்தோட அளவு கூட அதிகமாகுது. இது நம்ம உடல்ல இருக்கிற அசிடிட்டிய வெளியில அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுது. அதாவது கேஸ நம்ம உடல்ல இருந்து வெளியில அனுப்புது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த வாதத்தாலதான் முழங்கால் வலி, ஜாயிண்ட் பெயின் வந்துகிட்டு இருக்குது. நம்ம உடல்ல இருக்கிற நச்சு கிருமிகளை வெளியில அனுப்புது. இதனால எலும்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணத்தை கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், மூட்டு வலி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்க இரவு நேரத்துல எடுத்துக்கோங்க. கண் சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க, அதாவது மந்தமான கண் பார்வை, கண் எரிச்சல், கண்ல இருந்து நீர் வடிகிறது, இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்க தவறாம எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா இந்த ட்ரிங்க்ல பீட்டா கரோட்டின் அதிகமா இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் நம்மளோட கண் பார்வை சக்தியை அதிகப்படுத்துது. கண் சம்பந்தமான பிரச்சனையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ட்ரிங்க இரவு நேரத்துல எடுத்துக்கோங்க. தொண்டை கரகரப்பு, தொண்டை இன்ஃபெக்ஷன், தொண்டையில டான்சில்ஸ், இந்த மாதிரி பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க காலையில பிரேக்ஃபாஸ்ட் நேரத்துல எடுத்துக்கோங்க. அதாவது காலையில நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ட்ரிங்கை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ரத்த பலகீனம், இரும்பு சத்து குறைபாடு, ஹீமோகுளோபின் குறைபாடால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்கை தவறாம எடுத்துக்கோங்க. ரத்த பலகீனத்தால கஷ்டப்படுறவங்க 10ல இருந்து 15 நாட்களுக்கு இந்த ட்ரிங்கை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்க பிளட் செக் பண்ணீங்கன்னா வர்ற மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனையால கஷ்டப்படுறவங்க இந்த ட்ரிங்கை தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா இதுல பொட்டாசியம் அதிகமா இருக்குது. எப்பெல்லாம் நம்ம உடல்ல பொட்டாசியம் சரியான அளவுல இருக்குதோ நம்ம இதயம் ஆரோக்கியமா இருக்கிறதோட இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளே வராது. யாரெல்லாம் சோர்வா, சோம்பலா, சின்ன வேலைகள் பண்ணாலே அசதியா இருக்குதோ அப்படிப்பட்டவங்க கூட இந்த ட்ரிங்கை தவறாம எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிங்கை நைட் எடுத்துக்கிறவங்க
தூங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. கணிசமா 10ல இருந்து 15 நாளைக்கு நாள் தவறாம எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it bye.